ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 கப் தண்ணி இருந்தால் போதும். இதுக்கு விட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா சாஃப்டான வரத்துக்காக நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை கவர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா பாதாம் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 பாதாம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது கூட வேணும்னா நம்ம ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இல்லை அந்த ஸ்மெல் பிடிக்கலனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை, அப்படி இல்லாட்டி வெல்லம் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் எள்ளு, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் ஓகே, கருப்பு எல்லாம் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் பவுடர், இது எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த தண்ணியோ நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே ராவாக மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்மளுடைய சப்பாத்தி மாவு நல்லா ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம திரும்பவும் அதை கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சிக்கலாம். நம்ம நார்மல் சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிற மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும். இதை நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி மாவு கொஞ்சம் எடுத்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு அதை ரவுண்டாக மோமோஸ் மாதிரி லைக் ஃப்ளீட்ஸ் எடுத்து இப்படி அப்படியே ரவுண்டாக வச்சு நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து சப்பாத்தியாக உருட்டிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக பண்ணாலே போதும். அவ்வளோதான், நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தவாவில் போட்டு குக் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம தயக்கம் இல்லாமல் கொடுக்கலாம். நோ மைதா, நோ சுகர், நோ பேக்கிங் சோடா. ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைல் அண்ட் சப்போர்ட்.